இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஸ்வீட்டான ரசகுல்லா தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் வாங்கியிருக்கேன். இதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு பால் நல்லா திரியணும். இதுக்கு நான் ஒரு முழு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதில் விதையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த சாரை ஃபுல்லாக சேர்த்தாலே போதும். பால் சீக்கிரமாகவே திரிஞ்சிடும். பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஊற்றணும். எலுமிச்சை சாரை திரிஞ்ச பாலை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டதுக்கு அப்புறமாவும் அந்த புளிப்புத்தன்மை இருக்கும். எலுமிச்சைப்பழ சாறுலேருந்து அந்த புளிப்புத்தன்மை அப்படியே இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை நல்லா கிளறி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம் வடிகட்டுற இதுலேயே வச்சு. இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் ரோட்டா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு சாஃப்டான பதத்துக்கு வர அளவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதை. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இதை நான் கையாலேயே உருட்டி எடுத்துக்க போகிறேன். இது கையில் அந்தளவு ஒட்டாது, கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இதை நம்ம ரொம்ப ஓரளவு சின்ன உருண்டையாகவே எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகிட்டுனா அது ஜீராவில் ஊறும்போது இன்னும் பெருசாகும், ஒப்பி வரும். அதனால் நம்ம சின்ன சின்ன உருண்டையாகவே உருட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஜீரா செய்யும். இந்த ஜீரா சிரப்புக்கு 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸ் ஜீனி எடுத்திருக்கேன். இதுவே போதுமான அளவு. இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மலான இனிப்பு இருக்கும். அதனால் நம்ம இந்த அளவு சேர்த்துக்கிட்டாலே நல்லா தான் இருக்கும். இனிப்பு ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதியில் இருக்கும்போதே நம்ம தெரிஞ்ச அந்த பால் உருண்டை நம்ம செஞ்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதியில் இருக்கும்போதே சேர்க்கலாம். இப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும், உப்பி வரும். கொஞ்சம் நல்லா ரொம்பவே சூப்பராகவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.